தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய ஏராளமான அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் மேலேயும் அவங்க குடும்பத்துக்கு மேலேயும் இந்த ஆட்சிக்கு மேலேயும் பயங்கரமான அதிருப்தியில் தான் இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் பலரும் வந்து அதை ஒவ்வொரு வகையில் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், யாராவது ஒருத்தர் என்னால் செய்ய முடியாது, நான் பொறுப்பில் இருக்கேன், அதிகாரத்தில் அதாவது பதவியில் இருக்கேன், ஒரு முக்கியமான காவல்துறையில் ஒரு பதவியில் இருக்கேன், ஆனால் வந்து இவங்க செய்கிறது மிகப்பெரிய அடாவடி தப்பு. ஆனால் உண்மை இதுதான், அதுக்கு ஆதாரம் இந்த ஆடியோ இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து யார் மூலமாக சொன்னால் அது வந்து நல்லது நீதி கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல இப்போ அண்ணாமலை மட்டும்தான் இருக்கார். இந்த ஆடியோ கொண்டு போய் எடப்பாடிகிட்ட கொடுத்தா 5 காசுக்கு பிரயோஜனம் இருக்காதுன்னு தெரியும். இவர் செபஸ்டியான் சைமன்ட்ட கொண்டு கொடுத்தா அது வேலைக்கே ஆகாதுன்னு தெரியும். அதே மாதிரி ஜோசப் விஜய்கிட்ட கொடுத்தாலும் அது 1 பைசாவுக்கு பிரயோஜனப்படாதுன்னு தெரியும். இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எதுவுமே ஒன்றும் ஆகாது. ஆனால் அதே சமயத்தில் அண்ணாமலைகிட்ட கொடுத்தா இது வந்து சரியான ஒரு இதாக கிடைக்கும், ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு இது பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கை அண்ணாமலைக்கு மேலே மட்டும்தான் இருக்குது. அதனால் அண்ணாமலைகிட்ட பல ஆதாரங்கள் போய் சேருது. அதில் இந்த ஆதாரமும் வந்திருக்கும். நான் அங்கே தமிழக காவல்துறையிலேருந்து கொடுத்துருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சிலர் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, டெல்லியில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, அமைச்சர் இருக்காங்க, மத்திய இது இருக்குது, இருந்தாலும் இங்கேருந்து தானே போகணும். அது தமிழக காவல்துறையில் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இவங்க தான் அதை ரெக்கார்டிங் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் வாய்ப்பு அதிகமாக. இதுக்கு மேலே ஓவர்லுக் பண்ணி அவங்க பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை, அவங்க கையிலையும் அது இருக்கும். ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து கால் ரெக்கார்டிங் சம்மந்தப்பட்டது தான். அதில் வந்து இப்போ ஞானசேகரனுடைய கால் ரெக்கார்டிங், அப்புறம் வந்து அருண் ஐபிஎஸ் இது சென்னை சிட்டி கமிஷனர் அருணுடைய கால் ரெக்கார்டிங், அருணுடைய இதை நீங்கள் எதை எடுத்து செக் பண்ணாலே, அதான் பல இடத்துல நான் சொல்கிறேன், அவரை செக் பண்ணாலே போதும், ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். 23ஆம் தேதியிலேருந்து அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு உள்ள அவர் கூட யார் யார் பேசுனாங்க, என்ன பேசுனாங்கிறத எடுத்தீங்கன்னா கதை முடிஞ்சு போயிடும்.